ஓம் சாந்தி. 17/11/2025. இனிமையான குழந்தைகளே, இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். பழைய உலகம் மாறி இப்பொழுது புதியதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்து உத்தம தேவ பதவியை அடைய வேண்டும். கேள்வி: சேவை செய்யக்கூடிய குழந்தைகளின் புத்தியில் எந்த ஒரு விஷயம் எப்பொழுதும் நினைவில் இருக்கும்? பதில்: செல்வம். தானம் கொடுக்க கொடுக்க செல்வம் குறையாது என்பது அவர்களுக்கு நினைவில் இருக்கும். எனவே அவர்கள் இரவு பகலாக தூக்கத்தையும் தியாகம் செய்து ஞான செல்வத்தின் தானம் செய்து கொண்டே இருப்பார்கள். களைப்படைய மாட்டார்கள். ஆனால் அவர்கள் தங்களுக்குள்ளே ஏதாவது அவகுணம் இருந்தது என்றால் சேவை செய்வதற்கு ஊக்கம் உற்சாகம் வராது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்காக தந்தை புரிய வைக்கிறார். பரமபிதா ஒவ்வொரு நாளும் புரிய வைக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். எப்படி ஆசிரியர் தினம்தோறும் கற்பிக்கிறார், தந்தை அறிவுரை மட்டும் அளிப்பார், பராமரித்துக் கொண்டிருப்பார். ஏனென்றால் தந்தையினுடைய வீட்டில்தான் குழந்தைகள் இருக்கிறார்கள். தாய் தந்தை கூட இருக்கிறார்கள். இது அதிசயமான விஷயமாகும். ஆன்மீக தந்தையிடம் நீங்கள் இருக்கிறீர்கள். ஒன்று, ஆன்மீக தந்தையிடம் மூலவத்தனத்தில் இருக்கிறீர்கள். பிறகு கல்பத்தில் ஒரே ஒரு முறை தந்தை குழந்தைகளுக்கு ஆஸ்தி அளிக்க அல்லது தூய்மையாக்க, சுகம் அல்லது அமைதியை கொடுப்பதற்காக வருகிறார். எனவே அவசியம் கீழே இருக்கக்கூடும். இதில்தான் மனிதர்களுக்கு குழப்பம் உள்ளது. சாதாரண உடலில் பிரவேசம் செய்கிறார் என்ற பாடலும் உள்ளது. இப்பொழுது சாதாரண உடல் எங்கிருந்தோ பறந்து கொண்டு ஒன்றும் வருவது இல்லை. அவசியம் மனித உடலில்தான் வருகிறார். அதுவும் நான் இந்த உடலில் பிரவேசம் செய்கிறேன் என்று அவரே கூறுகிறார். தந்தை நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை அளிக்க வந்துள்ளார் என்று குழந்தைகளாகிய நீங்கள் கூட இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். அவசியம் நாம் தகுதியுடையவர்களாக இல்லை, தூய்மையற்றவராக ஆகிவிட்டுள்ளோம். ஹே பதீத பாவனரே, வாருங்கள், வந்து தூய்மையற்றவர்களாகிய எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் என்று அனைவரும் கூறவும் செய்கிறார்கள். எனக்கு கல்ப கல்பமாக தூய்மை இழந்தவர்களை தூய்மையாக்குவதற்கான கடமை கிடைத்துள்ளது என்று தந்தை கூறுகிறார். ஹே குழந்தைகளே, இப்பொழுது இந்த தூய்மை இல்லாத உலகத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். பழைய உலகத்திற்கு தூய்மையற்றது என்றும் புதிய உலகத்திற்கு தூய்மையானது என்றும் கூறுவார்கள். அதாவது பழைய உலகத்தை புதியதாக ஆக்குவதற்காக தந்தை வந்துள்ளார். கலியுகத்தை யாருமே புதிய உலகம் என்று கூற மாட்டார்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் அல்லவா? கலியுகம் என்பது பழைய உலகமாகும். தந்தை கூட அவசியம் பழையது மற்றும் புதியதன் சங்கமத்தில் வருவார். எங்காவது நீங்கள் இதை புரிய வைக்கும் பொழுது இது புருஷோத்தம சங்கம யுகம், தந்தை வந்துவிட்டுள்ளார் என்பதை கூறுங்கள். முழு உலகத்தில் இது புருஷோத்தம சங்கம யுகமாகும் என்பது எந்த மனிதருக்கும் தெரியாது. அவசியம் நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். அதனால்தான் புரிய வைக்கிறீர்கள். முக்கியமான விஷயமே சங்கம யுகத்தினுடையதுதான். எனவே கருத்துகள் மிக அவசியம். எந்த விஷயம் யாருக்கும் தெரியவில்லையோ அதை புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. எனவே இப்பொழுது புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும் என்பதை அவசியம் எழுத வேண்டும் என்று பாபா கூறியிருந்தார். புதிய யுகம், அதாவது சத்தியுகத்தின் படங்கள் கூட உள்ளன. இந்த லக்ஷ்மி நாராயணர் சத்தியுகமான புதிய உலகத்திற்கு அதிபதி ஆவார்கள் என்பதை மனிதர்கள் எப்படி புரிந்து கொள்வது? அதற்கு மேலே புருஷோத்தம சங்கம யுகம் என்ற வார்த்தை அவசியம் தேவை. இதை அவசியம் எழுத வேண்டும். ஏனென்றால் இது முக்கியமான விஷயம். மனிதர்கள் கலியுகத்தில் இன்னும் அதிகமான வருடங்கள் மீதம் உள்ளன என்று நினைக்கிறார்கள். முற்றிலுமே காரிருளில் இருக்கிறார்கள்.
இருக்கிறார்கள். எனவே புதிய உலகத்தின் அதிபதி இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆவார்கள் என்பதை புரிய வைக்க வேண்டும். இது முழுமையான அடையாளமாகும். இந்த ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நவயுகம் வந்துள்ளது, அறியாமை என்ற உறக்கத்திலிருந்து விழித்தெழுங்கள் என்ற பாடலும் உள்ளது. இப்பொழுது சங்கம யுகமாகும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இதை நவயுகம் என்று கூற மாட்டார்கள். சங்கம யுகத்திற்கு சங்கம யுகம் என்றே கூறப்படுகிறது. இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். இப்பொழுது பழைய உலகம் முடிந்து புதிய உலகம் உருவாகிறது. மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். தேவதைகளிலும் கூட உத்தமமான பதவி இந்த லக்ஷ்மி நாராயணருடையது ஆகும். இவர்களும் மனிதர்கள்தான். இவர்களிடம் தெய்வீக குணங்கள் உள்ளன. எனவே தேவி தேவதை என அழைக்கப்படுகிறார்கள். எல்லாவற்றையும் விட உத்தமமான குணம் தூய்மை. அதனால்தான் மனிதர்கள் தேவதைகளுக்கு முன்னால் சென்று தலை வணங்குகிறார்கள். இந்த அனைத்து கருத்துக்களும் கூட யார் சேவை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய புத்தியில் தாரணையாகும். செல்வத்தின் தானம் கொடுக்க கொடுக்க குறையாது என்று கூறப்படுகிறது. அதிகமான விளக்கங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. ஞானம் மிக சுலபமானது. ஆனால் ஒரு சிலருக்குள் நன்றாக தாரணையாகிறது, ஒரு சிலருக்குள் ஆவது இல்லை. யாருக்குள் அவகுணம் இருக்கிறதோ அவர்களால் கிளை நிலையங்களை பராமரிக்க முடியாது. எனவே கண்காட்சியில் கூட நேரிடையான வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். புருஷோத்தம சங்கமயுகத்தை பற்றி முக்கியமாக புரிய வைக்க வேண்டும். இந்த சங்கமயுகத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த தர்மம் இருக்கும் பொழுது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. இந்த மகாபாரத போர் கூட நாடகத்தில் பொருந்தி உள்ளது. இது கூட இப்பொழுதுதான் வெளிப்பட்டுள்ளது. இதற்கு முன்னால் இருந்ததா என்ன? 100 வருடங்களுக்குள் அனைத்துமே முடிந்து போய்விடுகிறது. சங்கமயுகத்திற்கு குறைந்தது 100 வருடங்கள் வேண்டுமல்லவா? முழு உலகம் புதியதாக ஆக வேண்டியுள்ளது. புது தில்லி அமைப்பதற்கு எவ்வளவு வருடங்கள் பிடிக்கிறது? பாரதத்தில்தான் புது உலகம் உருவாகிறது என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். பிறகு பழையது முடிந்து போய்விடும். சிறிதாவது இருக்கும் தானே, பிரளயமாவதில்லை. இந்த அனைத்து விஷயங்களும் புத்தியில் உள்ளது. இப்பொழுது சங்கமயுகம். புதிய உலகத்தில் தேவி தேவதைகள் இருந்தார்கள், பிறகும் அவர்களே இருப்பார்கள். இது ராஜயோகத்தின் படிப்பு. யாருக்காவது விளக்கமாக புரிய வைக்க முடியவில்லை என்றால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கூறுங்கள். அனைவருக்கும் தந்தையான பரமபிதா பரமாத்மாவை அனைவரும் நினைவு செய்கிறார்கள். அவர் குழந்தைகளாகிய நம் அனைவருக்கும் கூறுகிறார், நீங்கள் தூய்மை இல்லாதவர்களாக ஆகிவிட்டுள்ளீர்கள். பதீத பாவனரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். உண்மையில் கலியுகத்தில் இருப்பவர்கள் தூய்மையற்றவர்கள், சத்தியுகத்தில் தூய்மையாக இருப்பார்கள். இப்பொழுது பரம்பிதா பரமாத்மா கூறுவதாவது, தேகத்துடன் கூட இந்த அனைத்து அசுத்தமான சம்பந்தங்களை விடுத்து என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையாகி விடுவீர்கள். இது கீதையின் வார்த்தைகளாகும். இது கீதையின் யுகமாகும். கீதை சங்கம யுகத்தில்தான் பாடப்பட்டு இருந்தது. அப்பொழுது விநாசமாகி இருந்தது. தந்தை ராஜயோகத்தை கற்பித்திருந்தார். ராஜ்யம் உருவாகி கொண்டிருந்தது. மீண்டும் அவசியமாகும். இவை அனைத்தையும் ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். சரி, இந்த உடலில் வரவில்லை என்றால் வேறு எந்த உடலிலாவது வரட்டுமே. விளக்கங்களோ தந்தையினுடையதுதானே. நாம் அவருடைய பெயரை, நாம் பிரம்மாவின் பெயரை எடுப்பதே இல்லை. நாமோ இவ்வளவுதான் கூறுகிறோம். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மையாகி என்னிடம் வந்து விடுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். எவ்வளவு சுலபமானது! என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். மேலும் 84 பிறவிகளின் சக்கரத்தின் ஞானம் புத்தியில் இருக்கட்டும். யார் தாரணை செய்வார்களோ அவர்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடுவார்கள். இந்த செய்தி அனைத்து தர்மத்தினருக்காகவும் உள்ளது. அனைவரும் வீட்டிற்கு செல்ல வேண்டியுள்ளது. நாம் கூட வீட்டிற்கான வழியை
தான் கூறுகிறோம். பாதிரியார்கள் மற்றும் அது போன்ற யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்களுக்கு தந்தையின் செய்தியை அளிக்க முடியும். உங்களுக்கு மிகவுமே அளவு கடந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் என்று பரமபிதா பரமாத்மா கூறுகிறார். அனைவருக்கும் இதையே நினைவூட்டுங்கள். தந்தையின் செய்தியை கூறுவதுதான் முதல் நம்பர் சேவை. கீதையின் யுகம் கூட இப்பொழுது உள்ளது. தந்தை வந்துள்ளார். எனவே அதே படத்தை ஆரம்பத்தில் வைக்க வேண்டும். நாங்கள் தந்தையின் செய்தியை கொடுக்க முடியும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். நாம் கூட குருடர்களுக்கு கைத்தடியாக வேண்டும் என்று மனதில் தோன்ற வேண்டும். இந்த செய்தியை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். பிகே என்ற பெயரை கேட்டவுடன் பயப்படுகிறார்கள். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதீத பாவனன். என்னை நினைவு செய்வதால் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். இதை குறித்து கொள்ளுங்கள். இது மிகவும் பயன்படக்கூடிய விஷயம். உள்ளங்கையில் அல்லது கையில் வார்த்தைகளை எழுத வைக்கிறார்கள். இதையும் எழுதிவிடுங்கள். இவ்வளவு மட்டும் கூறினால் கூட கருணை உள்ளம் கொண்டவர்களாக, நன்மை செய்பவர்களாக ஆகிவிடுவீர்கள். தங்களிடம் தாங்களே உறுதியெடுக்க வேண்டும். அவசியம் சேவை செய்ய வேண்டும். பிறகு பழக்கம் ஏற்பட்டுவிடும். எங்கும் நீங்கள் புரிய வைக்கலாம், படங்களை அளிக்கலாம். இது செய்தி அளிப்பதற்கான பொருளாகும். லட்சக்கணக்கில் தயாரிக்கப்பட்டுவிடும். வீடு வீடாக சென்று செய்தி அளிக்க வேண்டும். பைசா கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, கூறுங்கள், தந்தை ஏழை பங்காளனாக உள்ளார். வீடு வீடாக செய்தி அளிப்பது எங்களது கடமை. இவர் பாப் தாதா, இவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. 84 பிறவிகளை இவர் எடுக்கிறார். இது இவருடைய கடைசி பிறவி. நாம் பிராமணர்களாவோம். நாமே பிறகு தேவதையாக ஆகிவிடுவோம். பிரம்மா கூட பிராமணர் ஆவார். பிரஜாபிதா பிரம்மா தனியாக ஒன்றும் இருக்க மாட்டார் அல்லவா? அவசியம் பிராமண வம்சாவளி இருப்பார்கள். பிரம்மாவே விஷ்ணுவாக ஆகிறார். பிராமணர்கள் உச்சி குடுமையை உடையவர்கள். அவர்கள்தான் தேவதை, சத்திரியர், வைஷ்யர், சூத்ரர் ஆகிறார்கள். உங்களுடைய விஷயங்களை புரிந்து கொள்பவர்கள் யாராவது அவசியம் வெளிப்படுவார்கள். அவர்கள் கூட சேவை செய்ய முடியும். அதிகாலையில் எழுந்து மனிதர்கள் கடை திறக்கும் பொழுது காலையின் கடவுள் என்கிறார்கள். நீங்கள் கூட அதிகாலை சென்று தந்தையின் செய்தியை கூறுங்கள். உங்களுடைய தொழில் மிகவும் நன்றாக நடக்கும் என்று கூறுங்கள். நீங்கள் தலைவனை நினைவு செய்தீர்கள் என்றால் 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி கிடைக்கும். அமிர்த வேளையின் நேரம் நன்றாக இருக்கும். தற்காலத்தில் தொழிற்சாலைகளில் தாய்மார்கள் கூட அமர்ந்து வேலை செய்கிறார்கள். இந்த பேட்ஜ் கூட தயாரிப்பது மிகவும் சுலபமாகும். குழந்தைகளாகிய நீங்கள்தான் இரவு பகலாக சேவையில் ஈடுபட்டு விட வேண்டும். தூக்கத்தை விட்டுவிட வேண்டும். தந்தையின் அறிமுகம் கிடைக்கும் பொழுது மனிதர்கள் தலைவனுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் செய்தியை அளிக்க முடியும். உங்களுடைய ஞானம் மிகவும் உயர்ந்தது. நாங்களோ ஒருவரை நினைவு செய்கிறோம் என்று கூறுங்கள். கிறிஸ்துவினுடைய ஆத்மா கூட அவருடைய குழந்தையாக இருந்தார். ஆத்மாக்கள் அனைவரும் அவருடைய குழந்தைகள். அதே இறை தந்தை தான் கூறுகிறார், வேறு எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யாதீர்கள். நீங்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். என்னிடம் வந்து விடுவீர்கள். வீடு செல்வதற்காகவே மனிதர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் யாருமே செல்வது இல்லை. குழந்தைகள் மிகவும் மந்தமாக உள்ளார்கள் என்று பார்க்கப்படுகிறது. அந்த அளவிற்கு உழைப்பு செய்வது இல்லை. சாக்குப்போக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இதில் மிகவும் சகித்துக் கொள்ள வேண்டி உள்ளது.
தர்மஸ்தாபகர்கள் எவ்வளவு சகித்துக் கொள்ள வேண்டியுள்ளது. கிறிஸ்துவிற்கும் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று கூறப்படுகிறது. உங்களுடைய வேலை அனைவருக்கும் செய்தியளிப்பது. அதற்கான யுக்திகளை பாபா கூறிக்கொண்டே இருக்கிறார். யாராவது சேவை செய்யவில்லை என்றால் தாரணை இல்லை என்று பாபா நினைக்கிறார். எப்படி செய்தி கொடுக்க வேண்டும் என்று பாபா ஆலோசனை அளிக்கிறார். ரயில் வண்டியில் கூட நீங்கள் இந்த செய்தியை அளித்துக் கொண்டே இருங்கள். நாம் சொர்க்கத்திற்கு செல்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஒரு சிலர் சாந்தி தாமத்திற்கும் செல்வார்கள் அல்லவா? நீங்கள்தான் வழியை கூற முடியும். பிராமணர்களாகிய நீங்கள்தான் போக வேண்டும். அநேகர் இருக்கிறார்கள். பிராமணர்களை எங்காவது இருக்க வைக்க வேண்டும் அல்லவா? பிராமணர், தேவதை, சத்திரியர், பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் அவசியம் இருப்பார்கள் அல்லவா? ஆதியில் இருப்பவர்களே பிராமணர்கள். பிராமணர்களாகிய நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள். அந்த பிராமணர்கள் வயிற்றின் வழி பிறந்தவர்கள். அவசியம் பிராமணர்கள் தேவை. இல்லை என்றால் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் எங்கே சென்றார்கள்? பிராமணர்களுக்கு நீங்கள் புரிய வைத்தீர்கள் என்றால் அவர்கள் உடனே புரிந்து கொண்டு விடுவார்கள். நீங்கள் பிராமணர் ஆவீர்கள் என்று சொல்லுங்கள். நாங்கள் எங்களை பிராமணர்கள் என்று அழைத்துக் கொள்கிறோம். இப்பொழுது கூறுங்கள், உங்கள் தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தது? பிரம்மாவின் பெயரை தவிர வேறு பெயரை கூற மாட்டார்கள். நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். பிராமணர்களினுடையதும் மிகவும் பெரிய குலம் ஆகும். பூஜாரி பிராமணர்கள் ஏராளமானவர்கள் உள்ளார்கள். அஜ்மீருக்கு ஏராளமான குழந்தைகள் செல்கிறார்கள். ஒரு பொழுதும் யாருமே இவ்வாறு செய்திகளை கொடுக்கவில்லை. நாங்கள் பிராமணர்களை சந்தித்தோம். அவர்களிடம் உங்களுடைய தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தது என்று கேட்டோம். உண்மையான பிராமணர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்ய முடியும். யாத்திரைகளில் பக்தர்கள் தான் செல்கிறார்கள். லக்ஷ்மி நாராயணருடைய இந்த படம் மிகவும் நன்றாக உள்ளது. ஜெகதம்பா யார், லக்ஷ்மி யார் என்பது உங்களுக்கு தெரியும். இதுபோல நீங்கள் வேலைக்காரர்களுக்கும் காட்டுவாசியினர் போன்றோருக்கும் புரிய வைக்கலாம். உங்களை தவிர அவர்களுக்கு கூறுவதற்கு வேறு யாரும் இல்லை. மிகவும் கருணை உள்ளமுடையவராக வேண்டும். கூறுங்கள், நீங்கள் கூட தூய்மையாகி உண்மையான உலகிற்கு செல்ல முடியும். தன்னை ஆத்மா என்று உணருங்கள். சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். யாருக்கேனும் வழியை கூறுவதற்கான ஆர்வம் இருக்க வேண்டும். யார் நினைவு செய்து கொண்டிருப்பார்களோ அவர்களை மற்றவர்களுக்கு நினைவு செய்விப்பதற்காக முயற்சி செய்வார்கள். தந்தை மற்றவர்களிடம் பேச மாட்டார். இதுவோ குழந்தைகளாகிய உங்களுடைய வேலையாகும். ஏழைகளுக்கு கூட நன்மை செய்ய வேண்டும். பாவம் மிகவும் சுகமுடையவர்கள் ஆகிவிடுவார்கள். சிறிதளவு நினைவு செய்தால் பிரஜைகளில் வந்து விடுவார்கள். அது கூட நல்லதுதான். இந்த தர்மம் மிகவும் சுகமளிக்கக்கூடியது. நாளுக்கு நாள் உங்களுடைய சப்தம் தீவிரமாக வெளிப்படும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற இதே செய்தியை அனைவருக்கும் அளித்துக் கொண்டே இருங்கள். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் கோடானு கோடி பாக்கியசாலி ஆவீர்கள். மகிமையை கேட்கும் பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். பிறகும் மற்ற விஷயத்தின் மீது ஏன் கவலை கொள்ள வேண்டும்? இது மறைமுகமான ஞானம், மறைமுகமான மகிழ்ச்சி. நீங்களோ மறைமுகமான வீரர்கள், யாருக்குமே தெரியாத வீரர்கள். வேறு யாருக்கும் தெரியாத வீரர்களாக இருக்க முடியாது. வேறு யாருக்கும் தெரியாத வீரர்களாக இருக்க முடியாது. உங்களுடைய தில்வாலா ஆலயம் முழுமையான நினைவார்த்தமாகும். மனதை கவரக்கூடிய பரிவாரமாகும் அல்லவா? மகாவீர், மகாவீராங்கனை மற்றும் அவர்களுடைய குழந்தைகள். இது முழுக்க முழுக்க தீர்த்த ஸ்தலம். காசியை விடவும் உயர்ந்த இடம். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்ட
கண்டெடுக்கப்பட்ட இனிமையான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, வீடு வீடாக சென்று தந்தையின் அறிமுகம் அளிக்க வேண்டும். சேவை செய்வதற்கான உறுதியிடுங்கள். சேவைக்காக எந்த ஒரு சாக்கு போக்கும் கூறாதீர்கள். இரண்டாவது, எந்த ஒரு விஷயத்திற்கும் கவலைப்படக்கூடாது. உள்ளூர மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யக்கூடாது. ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். வரதானம்: நன்மை செய்யக்கூடிய தந்தை மற்றும் நேரத்தின் ஒவ்வொரு நொடியிலும் லாபத்தை பெறும் நம்பிக்கை புத்தியுடைய கவலையற்றவர் ஆகுக. விளக்கம்: நடைபெறும் நிகழ்வுகள் அனைத்தையும் 3 காலங்களையும் உணர்ந்தவராகி பாருங்கள். தைரியம், உற்சாகத்துடன் தன்னையும் உலகையும் சக்திசாலியாக ஆக்குங்கள். தன்னை நோக்கி வரும் புயலால் ஆடி போகாதீர்கள். உறுதியாகுங்கள். கிடைத்துள்ள நேரம் துணை போகாதீர்கள். உறுதியாகுங்கள். கிடைத்துள்ள நேரம் துணை பலவிதமான பொக்கிஷங்களால் செல்வந்தராக சக்திவான் ஆகுங்கள். முழு கல்பத்திலும் இது போன்ற நாள் மீண்டும் வராது. எனவே தனது அனைத்து கவலைகளையும் தந்தைக்கு கொடுத்துவிட்டு நம்பிக்கையுடன் எப்பொழுதும் கவலையற்றவராகுங்கள். நன்மை செய்யும் தந்தை மற்றும் ஒவ்வொரு அடியின் மூலம் பயனடையுங்கள். ஸ்லோகன்: தந்தையின் வர்ணத்தை பூசிக்கொள்ளுங்கள். அப்பொழுது தீமைகள் யாவும் அறவே அகன்றுவிடும். அவ்யக்த சமிஞ்சை: அஷரீரி அல்லது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள். விதேகி ஆவதற்கான விதி புள்ளியாக மாறுவது. அஷரீரி ஆவது கர்மாதீத் நிலையை பெறுவது. அனைத்திற்குமான விதி புள்ளியே. எனவே பாப்தாதா கூறுகிறார், அமிர்த வேளையில் பாப்தாதாவை சந்தித்தாலும் ஆன்மீக உரையாடல் செய்தாலும் செயலில் ஈடுபடும் பொழுதும் முதலில் நெற்றியில் 3 புள்ளி எனும் திலகம் வையுங்கள். பிறகு சோதனை செய்யுங்கள். எந்த காரணத்தாலும் இந்த நினைவு எனும் திலகம் அழியாமல் இருக்கிறதா, அழியாததாக உறுதியாக உள்ளதா? ஓம் சாந்தி.